இன்னும் என்னென்ன கொடுமைகளை அனுபவிக்க போறோன்னே தெரியல. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அபிதோ. இந்த வேலை நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அவன்கிட்ட சொல்லி நிறுத்திங்களேடா, பாரா வந்துகிட்டே இருக்கானடா அப்படி ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம பிபி கொண்டாட்டத்தோட அப்டேட் என்ன ஆச்சு, இருக்கா இல்லையா அப்படிங்கிற நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க. அதுக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து டூருக்கு போயிருக்காங்களா, அது யாரு இல்ல அது எல்லாத்தையும் இந்த வீடியோ மொத்தமா பார்த்தோம். அதுக்கு நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க, எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஸ்டார்டிங்கா பாத்தீங்கன்னா ஒருத்தர் இந்த மங்காத்தா ரீலீஸ்ல இருந்து இப்போ வரைக்கும் அந்த மைக்ல பேசுறது இருக்கு, எப்பா தாங்கவே முடியல, அந்த அளவுக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. அது வேற யாரும் இல்ல, வாட்டர்மெலன் ஸ்டார். அவர் சும்மாவே பேசுன்னு பேசுவாரு. இப்போ பாத்தீங்கன்னா ஏன்டா உசுர வாங்குறீங்க, ரொம்ப பேசிட்டு இருக்கான்னு தான் சொல்லணும். அப்படி என்னன்னா பேசிருக்கான்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஸ்டார்டிங் மங்காத்தா ரீலீஸ்ல இருந்து இருக்கு. மங்காத்தா ரீலீஸ்ல உங்களுக்கே தெரியும், அவர் அந்த ஆக்டிங் பண்ணிருப்பாரு. மங்காத்தா ரீலீஸ்ல போய் பில் ஆக்டிங் பண்ணிருப்பாருன்னு தான் சொல்லணும். வாழ்க்கையில ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு நொடியும் அந்த டைலாக் அவங்க பண்ணிருப்பாங்க. அப்ப ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் லைமா எல்லாமே ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கான்னு தான் சொல்லணும். இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா என்ன சொல்லிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அஜித் அங்க போயிட்டாரு, இவரு விஜய் இங்க போயிட்டாரு, அவரு அங்க போயிட்டாரு, இப்ப நான் மட்டும் தான் இருக்க தமிழ் சினிமா காப்பாத்த அப்படிங்கிறாரு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. இது மட்டும் சொல்ல இன்னும் சொல்லிட்டு இருக்காரு, என்கிட்ட எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தங்களோட பாடி லாங்குவேஜ் தான் இருக்கும், ஆனா எனக்கு தமிழ் சினிமாக்கு எல்லாத்தோட பாடி லாங்குவேஜ் என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப மட்டும் சொல்லாம இப்ப பாத்தீங்கன்னா 90s போயிட்டு அவங்க முகச்சாட எனக்கு அப்படி இருக்கு எல்லாமே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு வாட்டர்மெலன். அப்படி யாரா சொல்றீங்க, நீங்க இப்படி இருக்கீங்க, உங்க பாடி லாங்குவேஜ் இப்படி இருக்கு, அப்படி யார்தான் சொல்றீங்க, தயவு செய்து நிறுத்திடுங்க. முடியல, இங்க காமெடின்னு சொல்லிட்டு பாரு, அவரை சீரியஸா எடுத்துக்கிட்டு நான் தான் இவருன்னு சொல்லி சுத்திட்டு இருக்காரு. இல்ல இப்ப புதுசா ஒண்ணு வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா பாத்தீங்கன்னா வாட்டர்மெலனோட மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டோ வந்துருந்துச்சு. அதுக்கு அவரு சொல்லியிருக்காரு, என்ன நான் வளர்ச்சி தடுக்கிறாங்க, என்னோட சினிமா வாழ்க்கை நான் ஹீரோ ஆகிற தடுக்கிறதுக்கு தான் இப்போ ஒரு போட்டோ லீக் பண்ணிட்டு என்ன டவுன் பண்றாங்க. நான் இதுக்கு நான் அசர மாட்டேன், நான் தான் ஜெயிப்பேன், நான் தான் ஹீரோ, இந்த தமிழ் சினிமா காப்பாத்து நான் தான் அப்படின்னு சுத்திட்டு இருக்காரு வாட்டர்மெலன். எப்படா மாற போறீங்க? இதுல இன்னொன்னு சொல்லி ஆட் பண்ணிருக்காங்க, நான் சொல்லணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, திவ்யா யார் சொன்னாலும் நம்பாதீங்க, நான் இன்னும் மேரேஜ் ஆகாம தான் இருக்கேன், யாருன்னு சொன்னாலும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாக்கு ஒரு கொஞ்சம் சொல்ற மாதிரி இருக்கு. அது அப்படி இருந்தா பார்த்தாதான் அவங்களுக்கு எப்படி இருக்கணும்னா, நயன்தாரா, தமன்னா, த்ரிஷா அவங்களுமே இருந்தாதான் எனக்கு பிடிக்கும், அவங்களுமே இருந்தாதான் நான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இவர் ஸ்டார்டிங்ல பண்ணும் போது ரோல் மெட்டீரியல் ஆகாம இருந்தா அவர் எங்க இருந்திருப்பாருன்னு தெரியாம, இப்ப பாத்தீங்கன்னா இவரை மாரி இன்னொருத்தர் பண்ணி அந்த வீடியோ அப்படியே ஜாயின் பண்ணி லெமன் ஸ்டார்னு சொல்லி ஒருத்தர் ஒரு சைடு பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் என்னென்ன கொடுமைகள் நம்ம அனுபவிக்க போறோம்னே தெரியல. இன்ஸ்டாகிராம்ல திறந்தாலே இப்ப லெமன் ஸ்டார் வாட்டர்மெலன் ஸ்டார் அட்டாச் அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸா வந்துகிட்டு இருக்கு தான் சொல்லணும். ஆனா ஒரு நல்ல விஷயம் நம்ம பண்ணிருக்கோம் தான் சொல்லணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த லெமன் ஸ்டாருக்கு இன்னும் ஃபாலோவர்ஸ் ஏறல. அவர் ஏற ஆரம்பிச்சிருந்தா இங்க இவரை மாரி அவரும் கிளம்பிடுவாரு. ஏன்னா இவரு வாட்டர்மெலன் ஸ்டார் எல்லாத்தோட ஆக்டர் பாடி லாங்குவேஜ் விட்டு இருக்குன்னு சொல்றாரு. ஆனா இவர் வாட்டர்மெலனோட பாடி லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா லெமன் ஸ்டாருக்கு இருக்குன்னு அந்த வீடியோஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. வாட்டர்மெலன் ரொம்ப போயிட்டு இருக்கான்னு சொல்லி இப்ப லெமன் ஸ்டார் ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. சேர்த்து பிக் பாஸ் 10ல அவர் தூக்கி போட்டுறாதீங்க, பார்க்க முடியாது. ஏன்னா பிக் பாஸ் சீசன் 9ல இந்த ஸ்டாரே போட்டதுக்கே முடியல, இந்த வாட்டர்மெலன் ஸ்டாரே போட்டு ஒரு 40 நாள் அனுப்பிட்டீங்க. இருந்தாலும் நான் தான் இந்த பிக் பாஸ் 9 சொல்லி சுத்திட்டு இருக்காரு. நான் இருந்தாலும் பிக் பாஸ் 9 ஓடுச்சு அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்காரு. சரி இதே மாதிரி நம்ம பண்ணா நம்மளும் பிக் பாஸ் குள்ள போயிடலாம் சொல்லிட்டு இப்ப லெமன் ஸ்டார் ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்காரு. தயவு செய்து அதெல்லாம் பண்ணிடாதீங்க. பிக் பாஸ் 10 வேற லெவல்ல கொண்டு இருப்பாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு பிக் பாஸ் 10 வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா 10 வருஷத்தோட பிக் பாஸ் 10 அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்குன்னு தான் சொல்லணும். அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் உண்மையிலே சொல்லணும்னா இதோட நிப்பாட்டிட்டா நல்லது, இல்லாட்டி இன்னும் நிறைய ரீசனா பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் எல்லா இடத்துலயும் மென்ஷன் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன பார்த்துட்டு சிம்பு சாரே எனக்கு போட்டோ எடுத்தே அவர் கூட அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டோ எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் என்னமோ இவருக்காக வந்த மாதிரி பேசுறாரு. அவர் ஏதோ ஷூட்டிங்க்கு வெளில வந்திருக்காரு, உருக்கணினால போட்டோ பிடிச்சிட்டு போயிருக்காரு. ஆனா இவர் அப்படியே மாத்தி மொத்தமா இவருக்கு சாதகமா திருப்பிட்டான்னு சொல்லும். ஆனா நல்லா கான்பிடன்ஸ் நல்லா இருக்கு விட்ட, யார் என்ன பேசுங்கடா இப்படிதான்டா அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்காரு. இந்த கான்பிடன்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், மற்றபடி அவர்கிட்ட ஒன்னும் எடுக்க முடியாதுன்னு சொல்லணும். என்ன பாத்தீங்கன்னா அவர் அந்த இடத்துல அந்த அளவுக்கு அவர் பேசிட்டு இருக்காரு. பிக் பாஸ் நான் தான் அந்த தமிழ் சினிமா, இனிமேல் நான் தான் தமிழ் சினிமா காப்பாத்தணும், என்னோட வயசு பெரியவங்க எல்லாம் இருக்காங்க, சிவகார்த்திகேயன், இவங்க எல்லாம் இவங்களோட வயசுக்கு பெரியவங்க தான். அவர் சொல்லியிருக்காரு, இவங்க எல்லாம் இப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல இவங்களுக்கு போயிருவாங்க, இந்த நான் தான் தமிழ் சினிமா எப்படியாச்சும் ஒரு ஹீரோ தமிழ் சினிமா நான் காப்பாத்திடுவேன், யாரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர்மெலன் சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான், முடிச்சு விட்டிங்க போங்க. இப்ப அவர் 3 படம் நடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வெளில நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. இவர் எந்த ரோல் நடிச்சிருக்காருன்னு தெரியல. பட் ஆனா இவர் ஹை சேலரி கொடுத்தாதான் நடிப்பான்னு வெளில சொல்லியிருந்தாரு. அப்ப என்ன சார் படம், என்ன இது, என்ன கதை? அதுவும் இல்லாம இவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சொல்லியிருப்பாரு, பிக் பாஸ் வீட்டு வெளில நிறைய மூவி வந்திருக்கான், நிறைய மூவி வந்துச்சு. அதுல 3 மூவி தான் செலக்ட் பண்ணேன். ஏன்னு பாத்தீங்கன்னா அது 3 மூவி ஒரு பெரிய ப்ரொடக்ஷன், ஆனா மத்ததெல்லாம் ஒரு சின்ன ப்ரொடக்ஷன், அதனால சின்ன ப்ரொடக்ஷன் நினைக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர்மெலன் சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்கும் தெரியும் யார் எந்த ஒரு சின்ன படத்துல ஒரு சின்ன ரோல் கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்காங்க. இவர் லோ ப்ரொடக்ஷன் ஹை ப்ரொடக்ஷன் அதை பார்த்து இவர் நடிச்சிட்டு இருக்காராம். உங்களை சொல்லி குற்றம் இல்லை, அவ்வளவுதான் முடிச்சு விட்டீங்க எல்லாத்தையும். தயவு செய்து இதோட இவர் நிப்பாட்டிக்கிட்டா கொஞ்சம் நல்லதா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா இன்னமே எந்த கொடுமையும் நம்ம அனுபவிக்க வேண்டாம். லெமன் ஸ்டார் ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் இன்னும் என்னென்ன கொடுமை
என்னமோ பண்ண போறான்னு தெரியல. பாப்போம், எல்லாத்தையும் பொறுத்துருது. இவர் இது மட்டும் பண்ணல, இன்னும் நிறைய பண்ணிருக்காரு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் மொத்தமா. சோ ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் அவுட்டிங் போயிருக்காங்களா? அவங்க 2 பேருமாண்டுக்கு சுத்தமா கன்ஃபார்ம் ஆகலாம் தான் சொல்லும். ஆனா பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஹிண்ட் மாரி கொடுத்துதான் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா பாரு கமுதின் கொடைக்கானல் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்ப சோசியல் மீடியா வந்துட்டு இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா கமுதின் வந்து அவர் ஸ்டோரியில போட்டிருக்காரு. கொடைக்கானல் போன மாதிரி ஒரு போட்டோ வந்து போட்டு கீழே வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாரு. அந்த இடத்துல கையில ஒண்ணு வச்சிருந்தாரு. அதை பார்த்து அப்ப பாரும் கூட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பாரோட டாக் அங்க வந்து இருக்கு. ஏன்னா ஒரு போட்டோல பார்த்தும் போது பாரோட டாக் 2 டாக், அதுக்கப்புறம் வந்து பாரோ அவங்க அம்மா பேர், 4 பேர் வந்து பாரோ அண்ட் பாரோட 2 டாக்ஸ் அந்த இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு டாக் வந்து கமருதீன் கையில இருந்துச்சு. ஸோ அதனால கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க பாரு தான் கமருதீன் கூட இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து சோசியல் மீடியா பாரு கமருதீன் அவுட்டிங் போயிருக்காங்க, கொடைக்கானல் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல கமருதீன் அவங்க நாய்க்குட்டி மட்டும் வாங்கிட்டு போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லி நிறைய டவுட் இருக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா கமருதீன் மட்டும் ஒரு போட்டோ வந்திருக்கு. கமருதீன் வந்து கையில டாக் வச்சிருக்க மாதிரி ஒரு போட்டோ வந்திருக்கு. எல்லாமே சோசியல் மீடியா ஆனா இது வந்து பாரு டாக் தான், ஆனா பாரு தான் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை இருக்குமோ நமக்கு ஒரு விஷயம் தெரியல. அவங்களே கொஞ்சம் நேரத்துல எல்லா போட்டோ வரும்னு நினைக்கிறேன். அவங்க சப்போஸ் அவங்க 2 பேர் சேர்ந்து போயிருந்தீங்கன்னா அவங்க தானாவே அவங்க போஸ்ட் போடுவாங்க. அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன நீங்க பாத்தீங்கன்னா பிக் பாஸ் கொண்டாட்டம் இருக்கா இல்லையா, வருமா வராதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க. அதே டவுட் தான் நமக்கும் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் நிறைய பேர் டவுட் வந்துட்டு தான் இருக்கு. இப்போ வந்து அதை பத்தி ஒரு நியூஸுமே வரலன்னு தான் சொல்லணும். இப்போ வந்து அதை பத்தி ஒரு நியூஸ் வரலன்னு தான் சொல்லணும். ஏன்னு தெரியல. இப்போ இது வரைக்கும் அவங்க பிக் பாஸ் இதை பத்தி ஒன்னும் பேசவும் இல்லை, இன்னும் வந்து நடக்கிறது இல்லை. இந்த சப்போஸ் இந்த வீக் நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிக் பாஸ் முடிஞ்ச 1 மந்த் கிட்ட ஆக போகுது. இன்னமும் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் கொண்டாட்டம் வரல. போன சீசன் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் கொண்டாட்டம் 2 பார்ட்டா விட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த சீசன் ஒரு பார்ட்டே எடுக்க வருமானே டவுட் ஆச்சு. இதுல இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய இடத்துக்கு வேற இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. சோ அந்த ஒரு காரணமா இருக்கலாம். இவங்க சோ நிறைய ஒர்க் இருக்கு, மூவியோட இதா இருக்கும். சோ அதனால காரணமா இவங்க எல்லாம் ஒரே டைட்டில் இருக்கும் போது இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் வச்சிடலாமா இருக்காங்களான்னு தெரியல, இல்லாட்டி வைக்காம கூட போவாங்களான்னு தெரியல. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பிக் பாஸ் கொண்டாட்டம் நேரம் ஒரு ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்க, முடிச்சு அவங்க எல்லாம் நல்லா பண்ணி எல்லாமே பண்ணிருப்பாங்க. ஆனா இது வரைக்கும் பிக் பாஸ் கொண்டாடத்துல ஒரு அப்டேட்டும் வரல, எதுவும் வரல. இப்ப பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 கண்டஸ்டன்ட் எல்லாமே ஒவ்வொரு ஷோவா போயிருக்காங்க. ஸ்டார் மியூசிக் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லைன் பை லைனா இப்ப விஜய் டிவில எல்லா ஷோ லைன் பை லைவா போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னும் பிக் பாஸ் கொண்டாட்டத்தை பத்தி ஒழுங்கா நியூஸ் வரல. இருக்கானே இப்ப டவுட்டா இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இருக்கு. அப்புறம் பிக் பாஸ் கொண்டாட்டம் வச்சா இவங்க 2 பேரும் வருவாங்களா மாட்டாங்களான்னு கேட்டிருந்தீங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பாரு கமருதீன் வந்து ரெட் கார்டு கொடுத்துருக்காங்களே, அவங்க வருவாங்களா மாட்டாங்களா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்க கண்டிப்பா வருவாங்கதான் நினைக்கிறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார் மியூசிக் அப்போ கமருதீன் வந்திருந்தாரு. ஸோ அந்த ஷோக்கெல்லாம் வரும்போது பிக் பாஸ் கொண்டாட்டத்துக்கு வருவாருன்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் கொண்டாட்டத்துக்கு பாரு கமருதீன் வருவாங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் ரெட் கார்டு கொடுத்தனால அது பிக் பாஸ் கொண்டாட்டம் ஆச்சு, ரெட் கார்டு கொடுத்தவங்க எப்படி கூப்பிட முடியும், கூப்பிடாம கூட இருக்கலாம். பின்னாலேயே வந்துட்டாங்க, வருவாங்க தான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் அந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்துக்கு ஒரு அப்டேட் வரல. வந்த உடனே உங்களுக்கு டக்குன்னு அப்டேட் பண்ணிடுறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வந்த உடனே உங்களுக்கு அப்டேட் வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா The 50 ஷோ வந்து நீங்க யாராச்சும் பாக்குறீங்களா தெரியல. அது கொஞ்சம் வைலன்ஸா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி உங்களுக்கு வேணும் உங்களுக்கு சேனல் கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுல பாத்தீங்கன்னா ஹிந்தில மட்டும் தான் இருக்கு. ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லிருப்பேன். அது இப்ப ஹிந்தில மட்டும் தான் இருக்கு. இப்போ வந்து தமிழ்ல உங்களுக்கு வேணா நானே உங்களுக்கு ரிவ்யூ பண்றேன். சோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அது என்ன அவங்க பண்றாங்கன்னு சொல்லி தமிழ்ல உங்களுக்கு எடுத்து சொல்றேன். அது மட்டும் இல்லாம ட்ரோல்ஸும் இருக்கும். சோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிடாதையும். சோ The 50 ஷோ கொஞ்சம் பரபரப்பா போயிட்டு இருக்கு. வேணும்னா சொல்லுங்க. சோ இதோட நம்ம வீடியோ மூடி நிறைய அப்டேட்ஸ் அண்ட் மூவிஸ் அண்ட் ரிவ்யூஸ் அண்ட் ட்ரோல் எல்லாமே நம்ம சேனல்ல இருக்கும். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க, எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.